இன்றைக்கி நம்ம பார்க்குற டயக்னோசிஸ் வந்து எக்ஸிமா. பொதுவாக கால்களில் இந்த கணுங்கால் கிட்டே இந்த அமைப்புகள் தெரியும். இது குறைவாகவே புரியப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதனால் எனக்கு புரிந்ததை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே இது நிரூபணம் பண்ணலை, இதனால தான் வந்தது அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். பொதுவாக இதில் ஆன் அண்ட் ஆஃப் எக்ஸாஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. சில நாட்கள் காய்ந்து காணப்படும், சில நாட்கள் அப்படியே வீரியமாக இந்த மாதிரி சொரிஞ்சு இப்படி புண்ணாய் தெரியுது இல்லையா, அந்த மாதிரியும் காணப்படும். சில நேரங்களில் இந்த மாதிரி காஞ்சும் காயப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காலில் இது காயமாகவும் தெரியுது, ஒருவேளை நம்ம சாப்பிட்ட உணவாலையோ இல்லை இன்னொருத்தரால் வந்ததுனாலையோ இப்படி இருக்காது, மாறி மாறி தெரியுது. அதனால் பொதுவாக இது வந்து ஒட்டியும் இல்லை. இப்போ நான் வந்து பாருங்கள், அதாவது கண்டேஜியஸ்னஸ் கிடையாது. இப்போ நான் எடுத்துகிட்டு என் கையிலே வச்சாலும் வரதில்லை. சில நாட்களில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் தீர்மானிக்குது. இந்த கத்திரிக்காய், கருவாடு, அசைவ உணவு, இந்த மாதிரி பிரிஞ்சால், பால் ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக தென்படலாம். அதுதான் முழுமையான காரணம் சொல்ல முடியல, இன்னொருத்தரால் வருதுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம உணவுகளில் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் இது கொஞ்சம் சற்று குறையலாம். நல்ல நேரம் நம்ம இரவு பொழுது இந்த செல்ஃபோனில் கழிக்காமல் நல்லா தூங்கினா கூட இது நல்லா காய்ந்து காணப்படும். ஸோ அதனால் என்ன செய்யணுங்கிறதே நல்லா தெரியாது. ஸோ பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் நல்ல தூக்கம், நல்ல பழங்கள், காய்கறிகள், முடிஞ்சால் கொஞ்சம் அசைவ உணவுகள்லாம் தவிர்த்தா இது கொஞ்சம் ஆறலாம். நான் என்ன வழக்க முறை இதை தொடர்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாஸ்பிரேஷன் ரொம்ப இருந்ததுன்னா டாபிக்கல் ஸ்டீராய்ட்ஸ், இந்த பெக்லோமெத்தசோன், அந்த மாதிரி டாபிக்கல் குளோபெட்டசால் அது மாதிரி யூஸ் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், இந்த மாதிரி ஆறிடுச்சுன்னா, இந்த மாதிரி தோற்றம் வந்துருச்சுன்னா குளோபெட்டசால் போட வேணாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லேசான நேரங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி காய்ந்த நேரங்களில் அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, அது ஈரப்பதத்தில் இருக்கிறதுக்கு இந்த மத்தன் தைலம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். மத்தன் தைலமில் என்ன இருக்குது அப்படின்னா, ஊமத்தான் காய், ஆமாம், ஊமத்தான் காயும், மயில் தத்துவமும், அப்புறம் வந்து கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் இது இருக்குது. இது ஈரத்தில் இருக்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற அந்த எண்ணெய் பதம் அப்படிங்கிறத அதை ஈரமாக வச்சுக்கும், அந்த அரிப்பை குறைக்கும். பொதுவாக இதில் உள்ள அரிப்புக்குன்னு வந்து நம்ம இந்த மாதிரி செட்ரிசின், நிறைய அந்த அரிப்புக்கான ஃபெக்ஸோஃபெனடின் அந்த மாதிரி மாத்திரைகள் போடுறதுனால பின்விளைவுகள், முக்கியமாக இந்த முதியோர்களில் நிறைய, இவருக்கே பார்த்திங்கன்னா இப்போது 80 வயசுக்கிட்ட ஆக போகுது இந்த நம்ம பார்க்குற சப்ஜெக்டோட கால்கள். ஸோ வயதானவங்க இந்த அந்த அரிப்பு மாத்திரைகளை போடும்போது தூக்கம் வரும்போது கீழே விழும் தன்மை அதிகரிக்கும். அதனால் அரிப்புக்கு உண்டான மாத்திரைகள், இந்த செட்ரிசின், ஃபெக்ஸோஃபெனடின், இந்த ஹைட்ராக்சிசின் போன்ற மாத்திரைகளை தவிர்க்கிறது நல்லது. இது சில நேரங்களில் காயும், சில நேரங்களில் ஈரமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு முழுமையான தீர்வும் கிடையாது. நம்மளோட உணவும் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதே இதற்கு ஒரு நல்ல தீர்வு. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.